அடுத்து நம்ம பஞ்சதந்திர கதைகளில் சஞ்சீவிகன் கிட்ட போய் தமனகன் வியாபாரி தந்திலனை பற்றி கதையை சொல்ல ஆரம்பிக்குது. வர்த்தமானம் அப்படிங்கிற ஊரில் தந்திலன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், செல்வந்தன். அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள் எல்லாத்துக்குமே அவன்தான் தலைமை அதிகாரி மாதிரி. அந்த நகர அலுவல்களையும் ராஜ்ய காரியங்கள் எல்லாத்தையுமே அரசரோட சார்பாக அவன் தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த குடிமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதும் அவங்களோட நெருங்கி பழகிறதும் அவனோட ஒரு குணமும் திறமையும்னு கூட சொல்லலாம். அவனோட நிர்வாகத்துக்கு கீழே பொதுமக்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் இருந்தாங்க. பொதுவாக பார்த்துக்கிட்டோன்னா அரசனோட ஆதரவையும் பாராட்டையும் ஒருத்தன் வாங்குறான்னா பொதுமக்களால் அவன் பெருமளவு விரும்பப்பட மாட்டான். பொதுமக்களோட ஆதரவையும் பாராட்டையும் ஒருத்தன் பெறுறான்னா அவனை அரசன் விரும்ப மாட்டான். இப்படி ஒரு முரண்பாடு ரெண்டு தரப்புலையும் நெடுங்காலமாக இருந்துகிட்டு தான் வருது. சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரோட மனசும் கோணாமல் ஒரே நேரத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கும்போது தந்திலன் ஒரு வியாபாரியாகவும் மிகச்சிறந்த பண்புடையவனாகவும் இருக்கிறான். அவனை அரசனும் விரும்புகிறான், மக்களும் நேசிக்கிறாங்க. அந்த தந்திலனுக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவளுக்கும் சிறப்பாக ஒரு திருமணத்தை நடத்துகிறாரு. அந்த நகர மக்களும் அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்களுக்கும் அழைப்பு அனுப்பி வர வச்சு எல்லாத்தையும் நல்லா உபசரிக்கிறான். சுவையாக விருந்து வைக்கிறான். வந்தவங்களுக்கெல்லாம் ஆடை அணிகலன்கள் எல்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் தனியாக அரசனையும் அந்த புற பெண்களையும் மாளிகைக்கு வர வச்சு தகுந்த மரியாதைகள் எல்லாம் செய்கிறான். அந்த நேரத்தில் அந்த அரண்மனையை க்ளீன் பண்ணக்கூடிய ஊழியன் கோரபன் அப்படிங்கிற ஒருத்தனும் அழைப்பின் பேரில் அங்கே வந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணான்னா, எதுவும் தெரியாமல் அவனோட தகுதிக்கு அதிகமான ஆசனம், அதாவது ராஜகுருவுக்கு எதிரில் வந்து உட்காந்துட்டான். அதை பார்த்தவங்க கொஞ்சம் அருவருப்போடு அவனை பார்க்குறாங்க. அதை பார்த்த தந்திலன் என்ன பண்ணான்னா, அந்த ஆட்கள்கிட்ட சொல்லி அந்த கோரபனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்படி செஞ்சிட்டான். அதனால் அந்த கோரபன் ரொம்ப அவமானத்தால் வேதனைப்படுறான். இதனால் கோரபன் என்ன பண்ணுறான்னா, அந்த தந்திலன் அரசன் அவ்வளவு மரியாதை அவன் மேலே வச்சிருக்கிறதுனால தானே இப்படி பண்ணான். அந்த தந்திலன் கிட்ட அரசன் வச்சிருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நைட்டு ஃபுல்லாக கோரபனுக்கு தூக்கமே வரல. அந்த தந்திலனுக்கு கொஞ்சம் கூட கெடுதல் செய்கிற அளவுக்கு எனக்கு வலிமை இல்லையே, பிறகு எதுக்காக அதை பற்றி தேவையில்லாமல் சிந்திச்சு ஏங்கி நான் கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கிறான். கெடுதல் செய்கிறதுல வலிமை இல்லாதவன் வெக்கம் இல்லாமல் கோவப்படுறதுல என்ன பலன் இருக்குது? உயர குதித்தாலும் கடலை பருப்பு என்ன அந்த எண்ணெய் சட்டியை விட்டு வெளியே வர முடியுமா, இல்லை உடைக்க தான் முடியுமா? சரி, இந்த பழமொழி சரிதான் அப்படின்னு யோசிக்கிறான் கோரபன். ஒரு நாள் விடிய காலையில் அரசன் அரை தூக்கத்தில் இருக்கும்போது படுக்கைக்கு அருகையில் குப்பை பெருகிட்டு இருக்கும்போது கோரபன், இது என்ன அக்கிரமம்? தந்திலன் செய்யும் அக்கிரமத்தை என்ன நீ சொல்கிறது? பட்டத்து ராணியை கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அரசரோட காதில் விழுற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதும் அரசன் பரபரப்போட எழுந்து உட்காந்து, கோரபா, இப்போ நீ ஏதோ முணுமுணுத்தியே, அது உண்மைதானா? தந்திலன் ராணியை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டானா? அரசே, சூதாட்டத்தில் ஆசையால் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு சூதாடினேன். பெருக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் கண்ணை சுழட்டுனதால் தூக்கத்தில் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியாது, மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு கோரபன் பதில் சொல்கிறான். பகலில் எதை நினைக்கிறோமோ அல்லது பார்க்குறோமோ அல்லது செய்கிறோமோ அதையே நினச்சி கனவில் கூட அதையே சொல்லிடுறோம் அல்லது செய்கிறோம். நல்லதோ கெட்டதோ மனுஷனோட மனதில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் தூக்கத்தில் பேசும்போதும் குடிபோதையில் இருக்கும்போதும் வெளிப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பொண்ணுங்களை பற்றி தெரியாதா? ஒரு பொண்ணு ஒருத்தனோட வம்பளப்பா, இன்னொருத்தனை கனிவோட பாப்பா, வேறு ஒருத்தனை மனதில் நினச்சிக்கிட்டே இருப்பா. யாரை தான் அவள் உறுதியாக காதலிக்கிறா அப்படிங்கிறது தெரியாது. எரியிற நெருப்பில் எவ்வளவு கட்டைகளை போட்டாலும் போதாது. எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் சமுத்திரத்துக்கு திருப்தி உண்டாகாது. எவ்வளவு உயிர்களை கொன்று குவிச்சாலும் அந்த காலன் திருப்தி அடைகிறதில்லை. அதே போல் எத்தனை ஆண்களை கூடினாலும் பெண்களுக்கு திருப்தி கிடைக்காது. என்னோட மனைவி என்னை அன்போடு நேசிக்கிறா அப்படின்னு எந்த மடையனாவது நினச்சா அவன் ஒரு கூண்டுக்குள்ளே அகப்பட்ட பறவை போல வாழ்நாள் முழுவதும் மனைவிக்கு அடிமையாகத்தான் இருப்பான். இதை யோசித்த அரசன் சிந்தனையில் ஆழமாக உட்காடுறான். சொல்லப்போனால் அந்த புறத்துக்குள்ளே கோரபனும் தந்திலனும் தடை இல்லாமல் போகக்கூடியவங்க. அதனால் ஒருவேளை தந்திலனோட துரோகச் செயலை ஒருவேளை கோரபன் பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அரசன். இதை நினச்சி அரசன் துயரத்தோட சுற்ற ஆரம்பித்தான். அன்னையிலிருந்து தந்திலன்கிட்ட அரசன் ரொம்ப அலட்சியமாக இருக்க ஆரம்பித்தார். சொல்லப்போனால் அரண்மனைக்குள்ளே தந்திலன் நுழையாதபடி அவனுக்கு தடையும் விதிக்கிறார். அரசனோட அந்த திடீர் அலட்சிய போக்க உணர்ந்த தந்திலன் தீவிரமாக யோசனையில் மூழ்கி போகிறான். சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள், செல்வம் தேர்ந்தவன் கிட்ட அகம்பாவமும் சேரும், உணர்ச்சி வசப்படுபவன் ஆபத்தில் சிக்கி கொள்வான்,
பெண்ணால் துன்பப்படாதவன் யாராவது உண்டா? மன்னன் யாரைத்தான் மனப்பூர்வமாக நேசிக்கிறான்? காலனின் எல்லையை தாண்டியவன் யார்? ஏழையை மதிக்கிறவன் யாராவது உண்டா? கெடுமதியாளனின் தொடர்பு கொண்டவன் சுகமாக திரும்பியது உண்டா? காக்கையிடம் சுத்தத்தையும் சூதாடியிடம் சத்தியத்தையும் பாம்பினிடம் இரக்கத்தையும் பெண்ணினிடம் காம வெறுப்பையும் அலியிடம் ஆண்மையையும் குடிகாரனிடம் உறுதியையும் அரசனிடத்தில் நேசத்தையும் இவற்றையெல்லாம் யாராவது பார்த்ததுண்டா அல்லது கேட்டதுண்டா? இவை அனைத்தும் முற்றிலும் உண்மையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது சரி, மன்னனுக்கோ இன்னொருத்தருக்கோ நான் இதுவரைக்கும் கனவுல கூட வார்த்தையால் கூட கெடுதல் ஒன்றும் நினச்சது இல்லை, செஞ்சதும் இல்லை. அப்புறம் ஏன் அரசர் என்கிட்ட வெறுப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு காரணம் புரியாமல் பலவாறு சிந்திக்கிறான் தந்திலன். ஒரு நாளில் அரண்மனைக்கு வந்த தந்திலனை அந்த காவலாளிகள்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அதை பார்த்த கோரபன் வேகமாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காவலாளியை பார்த்து, எச்சரிக்கையாக இருங்க, அரசனோட செல்வாக்கினால ஆணவம் கொண்டு விருப்பம் போல ஒருத்தன் இன்னொருத்தனை அவமதிக்கிறான், இன்னொருத்தனை கௌரவிக்கிறான். இப்போ நீங்கள் அவனை தடுத்து விட்டதால முன்னாடி என்ன செஞ்சது மாதிரியே உங்களையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு அவன் சொன்னான். இதை கேட்டதும் தந்திலனுக்கு விஷயம் புரியுது. அரசனோட வெறுப்புக்கு காரணம் இந்த பிளாக் ஷீப் பண்ண விஷயந்தான் அப்படின்னு புரியுது. அரசனுக்கு பக்கத்துல இருந்து இவன் ஊழியம் செய்கிறவன், நல்ல குடும்பத்தில் பிறக்காதவனாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் கருணை இல்லாதவனாக இருந்தாலும் அவனை எல்லோரும் மதிக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியன் கொடூரமானவனாக இருந்தாலும் கோழையாக இருந்தாலும் தன்னை இன்னொருத்தன் அவமதிக்கிறத அவன் ஒருபோதும் சகிச்சிக்க மாட்டான். இதை எண்ணி புலம்புறான் தந்திலன். அவமானம் அடைஞ்ச மனதோடும் கலக்கத்தோடும் அவன் வீடு போய் சேர்றான். சாயந்தரம் கோரபனை வீட்டுக்கு வர வச்சு விலை உயர்ந்த ஆடைகள் 2 அவனுக்கு பரிசாக கொடுக்குறான் தந்திலன். நண்பா, அந்த திருமண வரவேற்பு விழாவில் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை வெளியேற்றல, ராஜகுருவோட எதிர உன் தகுதிக்கு மிஞ்சி ஆசனத்தில் நீ உட்காந்தா, அதை பார்த்து சகிக்காம தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் தந்திலன். அந்த ஆடைகளை வாங்கினதும் கோரபனுக்கு ஏதோ சொர்க்கலோகத்தை அடைஞ்சது மாதிரி ஒரு பூரிப்பு. ரொம்ப மகிழ்ச்சியோட, உத்தமனே, நீ செஞ்சதை நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நீ அளித்த வெகுமதிக்கு சீக்கிரமே அரசரோட அருளும் மற்ற விஷயங்களும் கைமாறா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் கோரபன். சின்ன சின்ன விஷயங்கள் உயர்வையும் கொடுக்குது, தாழ்வையும் கொடுக்குது. தராசோட முள்ளும் பொடியவனும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற பழமொழி அந்நேரத்தில் அவன் ஞாபகம் வருது. அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு போகிறான் கோரபன். அரச கட்டில் அருகில் வழக்கம் போல குப்பை பெருக்கிக்கிட்டு தூக்கத்தில் இருந்த அரசன் காதில் விழும்படியா, என்ன புதுமை, நம்ம அரசருக்குத்தான் என்ன பகுத்தறிவு, மலை ஜலம் கழிச்சுக்கிட்டே வெள்ளரிக்காய ஆசையோடு திங்கிறாரே அப்படின்னு சொல்கிறான் கோரபன். அதை கேட்டதும் அரசன் அவசரமாக எழுந்துச்சு உட்காந்து, கோரபா, என்ன அவமரியாதையா பேசுகிற, அரண்மனை ஊழியன் அப்படிங்கிறதால உன்னை கொல்லாமல் விடுறேன், நீ சொன்னதை போல காரியம் நான் செஞ்சது நீ எப்போதாவது பார்த்ததுண்டா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாரு. அரசே, மறுபடியும் சூதாட்டத்துக்கு மேலே உள்ள ஆசையால் இரவெல்லாம் கண் விழித்து சூதாடினேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் கண்ணை சுற்றிச்சு, தூக்க கலக்கத்தில் என்ன வளர்றேன்னு எனக்கே தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறான் கோரபன். அரசன் சிந்திக்க ஆரம்பித்தான். கோரபன் சொன்னபடி, நாம் ஒருபோதும் அப்படி வெள்ளரிக்காய் சாப்பிட்டதில்லை, இந்த முட்டால் நடக்காததை நேரில் பார்த்தது போல் உளறி கொட்டுறான். அன்னைக்கு தந்திலனை பற்றியும் இப்படி தான் உளறி இருக்க வேணும் இவன், இது நிச்சயம். தந்திலனை அலட்சியப்படுத்தி வேலை நீக்கம் செஞ்சதும் தவறு. அவன் உத்தமன், கெட்ட செய்கைகள் இல்லாதவன். அது மட்டும் இல்லை, அவன் இல்லாததால் அரசாங்க காரியங்கள் எல்லாம் அப்படியே விட்டபடி கிடக்குது. சில விஷயங்கள் சீர்கேடும் அடைஞ்சு போயிடுச்சு. பொதுமக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு யோசித்த அரசன் கொஞ்சம் வருத்தப்படுறான். உடனே தந்திலனை வரவழைக்கிறான் அரசன். அவனுக்கு பல பரிசு பொருட்களை கொடுக்குறான். முன்ன மாதிரியே அவனை வேலையில் இருக்க செஞ்சான். தந்திலனும் நடந்ததை மறந்து வழக்கம் போல் அரசு அலுவல்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். இதனால தான் கர்வத்தால் அரசாங்க ஊழியனை சரியாக நடத்தாதவன் தந்திலனை போல துன்புறுவான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு தமனகன் சொல்லி முடிக்கிறான். நண்பனே, நீ சொல்வது சரிதான், அதன்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சஞ்சீவிகன். அதுக்கப்புறம் சஞ்சீவிகனை கூட்டிக்கிட்டு பிங்களகனிட்ட போகிறான் தமனகன். அரசே, சஞ்சீவிகனை இதோ அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். சஞ்சீவிகன் பிங்களகனை மரியாதையோட வணங்கிட்டு எதிரில் நிற்குது. பிங்களகன் அப்படியே தன்னோட வலதுகையை தூக்கியபடி, நலந்தானா, ஏன் மனுஷ நடமாட்டமே இல்லாத இந்த காட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்குது. சஞ்சீவிகன் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே தெளிவாக பிங்களகன்கிட்ட எடுத்து சொல்லுது. தன்னோட முதலாளி வந்தது, கால் சேத்துல மாட்டினது முதற்கொண்டு எல்லாமே சொல்லுது. நண்பனே, இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வல்லமையின் பாதுகாப்பில் தங்கி இங்கே நீ உன் விருப்பம் போல இரு. ஆனால் என்னோட பக்கத்தில் இருந்துக்கிட்டே நீ விளையாடிட்டு இருக்கலாம். இல்லைன்னா இந்த காட்டில் கொடிய மிருகங்கள் நிறைய இருக்குது, அதுங்களால் உனக்கு துன்பம் உண்டாகலாம். ஆனால் பயப்பட வேண்டாம்,
தங்கள் கட்டளைப்படியே நடந்துக்கிறேன். இதை பேசிட்டு பிங்களகன் யமுனை கரைக்கு சென்று நல்லா தண்ணி குடிச்சிட்டு வழக்கம் போல சுற்றி தெரியுது. இப்படி நாட்களும் கடந்து போகுது. சஞ்சீவிகனுக்கும் பிங்களனுக்கும் அன்பு அதிகமாக பெருகிக்கிட்டே போகுது. அந்த சஞ்சீவிகன் பல நூல்கள் படித்து அறிவு வளர்ச்சியை அடைஞ்சு அந்த முரட்டு பிங்களகனுக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து சில நாட்கள்லேயே பிங்களகனும் ஒரு நல்ல அறிவாளியாக யோசிக்க ஆரம்பிக்குது. அதே போல் பிங்களகனோட கொடிய சுபாவத்தை சாந்தமான குணத்துக்கும் சஞ்சீவிகன் மாற்றி விடுது. இதில் ஒரு விஷயம் என்னதுன்னா, மிருகங்களை அடித்து கொண்டு திங்கிற வழக்கத்தை பிங்களகன் கைவிட்டுருச்சு. அந்த சஞ்சீவிகனும் பிங்களகனும் தினமும் ரகசியமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பேசும்போது மற்ற மிருகங்கள் எல்லாம் பக்கத்தில் வராமல் ரொம்ப தூரத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த தமனகன் கரடகன் கூட அங்கே நெருங்கி வர முடியலை. சொல்லப்போனால் அந்த பிங்களகனோட வழக்கமான சுபாவமான வலிமைக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதாவது மிருகங்களை கொல்றது இல்லை இல்லையா. சொல்லப்போனால் அந்த பிங்களகனான சிங்கம் தினமும் வேட்டையாடி மிருகத்தை கொன்று தின்னுட்டு மீதியை தன்னோட பரிவாரங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது வழக்கம். அந்த வழக்கத்தை பிங்களகன் கைவிட்டதால் தமனகன் கரடகன் இந்த மாதிரிப்பட்ட நரிகளும் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற மிருகங்களும் ரொம்பவே உணவு கோழி இல்லாமல் பசியால் அப்படியே வாடி மெலிஞ்சு போய் கிடக்குதாங்க. சொல்லப்போனால் ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவனாகவும் பெருமை மிக்கனாகவும் அரசன் இருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட இருக்கிறதுல பயன் இல்லை அப்படின்னா அவனோட ஊழியர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த பட்டு போன மரத்தை பறவைகள் விட்டு போகிற மாதிரி. மரியாதை உள்ளவர்களாகவும் கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி நடப்பவர்களாகவும் மேன்மை குணம் உடையவர்களாகவும் எஜமானரிடத்தில் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்லப்போனால் சம்பளம் தராத அரசனை விட்டு விலகி போயிடுவாங்க. குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் கொடுக்கக்கூடிய அரசன் என்னதான் மூர்க்கத்தனமாக கோபிச்சாலும் ஊழியர்கள் ஒருபோதும் அவனை விட்டு விலகி போக மாட்டாங்க. இது முற்றிலும் உண்மை. அரசர்கள் நாடுகளை விழுங்கி விடுறாங்க, மருத்துவர்கள் நோயாளிகளை விழுங்கி விடுறாங்க, வியாபாரிகள் சரக்கு வாங்கும் வாடிக்கையாளர்களை விழுங்கி விடுறாங்க, அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டாள்களை விழுங்குகிறாங்க, திருடர்கள் ஏமாந்த சோனகிரிகளை விழுங்குகிறாங்க, முதலாளிகள் வேலையாட்களை விழுங்குகிறாங்க, பிச்சை எடுப்போர் குடும்பத்தார்களை விழுங்குகிறாங்க, விபச்சாரிகள் காமுகர்களை விழுங்குகிறாங்க. ஆனால் வேலையோ எல்லாரையும் விழுங்கி விடுது. இந்த வஞ்சகர்கள் பல யுக்திகளை கையாள்வாங்க. இரவு பகலாக சமயம் பார்த்து காத்திருப்பாங்க. சந்தர்ப்பம் வாய்க்கும் போது சிறிய மீன்களை பெரிய மீன்கள் விழுங்குறது மாதிரி தங்களோட வலிமையால் இவங்க தாங்க நினச்சதை பண்ணிக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கரடகனுக்கும் தமனகனுக்கும் பிங்களகனோட ஆதரவு இல்லாமல் போகுது. இறையும் கிடைக்கல, பசியால் தொண்டை வறண்டு போய் சோர்ந்து ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தோழனே, இப்போது நம்ம அரசருக்கு நாம முக்கியம் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு. சஞ்சீவிகனோட பேச்சில் ஆசைப்பட்டு அதிலேயே அரசர் மூழ்கி கிடக்கிறாரு. தம்முடைய சொந்த அலுவல்களில் கூட அவங்களுக்கு இப்போ அக்கறை இல்லை. அரசருடைய பரிவாரங்கள் எல்லாம் எங்கெங்கோ பிரிந்து போயிடுச்சு. இனி நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு என்று தமனகன் கேட்குது. உன் பேச்சுக்கு அரசர் செவி சாய்க்கல அப்படின்னு இருந்தாலும் சரி, நீ அவரை எச்சரித்து திருத்த முயற்சி செய்யணும். திருதராஷ்டிரனுக்கு விதுரன் சொன்னது போல அமைச்சர்கள் அரசனுக்கு புத்திமதிகளை எடுத்து சொல்லணும். மமதை கொண்ட மன்னரை அமைச்சர்கள் விட்டு செல்ல மாட்டாங்க. மத யானையை பாகன் கைவிட்டு விட மாட்டான். மேலும் இந்த புல் தின்னும் பிறவிய மன்னரிடம் சேர்த்து வைத்தது ஓங்குத்தமே தவிர வேறு இல்லை. உண்மைதான், குற்றம் முழுவதும் என்னுடையது தான், அரசருடையது அல்ல. என்னோட விரலால் என்னோட கண்களையே குத்தி கொண்டேன். ஒரு கதை சொல்றது மாதிரி ஆட்டு சண்டையால் குள்ளநரியும் ஆஷாத பூதியால் நம்மை போன்றவர்களும் மற்றவங்க காரியங்களில் தலையிட்டு தங்களுக்கே தீங்கு தேடி கொண்டிருக்கிறோம். என்னது தமனகன் சொல்லலாம். அது இப்படி அப்படின்னு கரடகன் கேட்கவும் தமனகன் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது.